வியூவர்ஸ், வெல்கம் டு பெல் குக்கிங். இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு எப்பவும் போல தட்டை வச்சு சூடாக சாதத்தை போட்டாச்சு. பக்கத்தில் நார்த்தங்காய் கூட்டம் வச்சு அது கூட நாட்டுக்கோழி அவிச்ச முட்டை, பச்சை மிளகாய் துவையல், எங்கள் அம்மாவுடைய ரெசிபி வறுத்து அரைச்ச பாவக்காய் தீயல், அது கூட கட்டி தயிர். இதுதாங்க எங்கள் வீட்டு லஞ்சு மெனு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? எப்போ பார்த்தாலும் இந்த சாம்பார், ரசம், மீன் குழம்புன்னு வச்சு சாப்பிட்டு அழுத்தே போச்சு. சரி, எங்கள் மாமனார் மாமியாருக்கு வாரத்துக்கு 2 தடவை பாவக்காய் பொரியல் பண்ணி கொடுப்பேன். அந்த பொரியலை எங்கள் அம்மாவுடைய ஸ்டைலில் வறுத்து அரைச்ச பாவக்காய் தீயல் ஆக்கிடுவோம். சரி, செய்யும் போதே அப்படியே வீடியோவை எடுத்துட்டோம்னா உங்களுக்கு இந்த ரெசிபி அப்லோட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா? பாவக்காய் தீயல் செய்கிறதுக்கு ஒரு பாவக்காய் தாங்க எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1/4 பங்கு அளவுக்கு தேங்காய் துருவல். தேங்காய் கொஞ்சம் கலர் மாதிரி வர்றது வரைக்கும் வறுக்கணும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் முழு மல்லி, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வறுத்து விட்டுட்டு 7-8 சின்ன உள்ளி, 4 பல் பூண்டு இதையும் சேர்த்தே நல்லா வதக்கி விடணும். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நல்லா சூடு ஆறின பிறகு தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடணும். இனி மஞ்சட்டி சூடான உடனே தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், உளுந்து இவ்வளவும் நல்லா பொரிஞ்ச பிறகு பொடிசாக கட் பண்ண பாவக்காய், அது கூட கருவேப்பிலை சேர்த்து நம்ம பாவக்காய் ஃப்ரைக்கு எப்படி வதக்கி எடுப்போமோ அதே போல் நல்லா வதக்கி எடுக்கணும். அதுக்கப்புறமா பொடிசாக கட் பண்ண 7-8 சின்ன உள்ளி, 4-5 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு தக்காளியும் ஓரளவுக்கு குழைவாக வதங்குறது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அதையும் நல்லா கரைச்சி புளி தண்ணியை ஊற்றிடணும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் காயை வேக விடணும். காய் நல்லா வெந்துட்டு இப்போ அரைச்சிருக்கிற அரைப்பை சேர்க்கணும். மிக்சி ஜாரில் இருக்கிற மசாலாவை கழுவி தண்ணி விட்டுட வேண்டியதுதான். நான் கட்டியாக தான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கூட தண்ணி சேர்த்துடுங்க. குழம்பு நல்லா கொதித்து வற்றி வந்த பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லமும், குழம்பு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதனால் கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்த பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா வறுத்து அரைச்ச பாவக்காய் தீயல் ரெடி. இப்படி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. பாவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு கூட்டு பொரியல் இருக்கோ இல்லையோ கண்டிப்பா ஒரு துவையல் இருக்கும். அதுல இன்னைக்கு பச்சை மிளகாய் துவையல் பார்க்கலாம். 4 பச்சை மிளகாய், 6-7 சின்ன உள்ளி, 1 பல் பூண்டு, 1 கைப்பிடி அளவு தேங்காய் துருவல், கொஞ்சமா கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பாதி நெல்லிக்காய் அளவுக்கு புளி, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் விட்டு தண்ணி விடாம குறகுறப்பா அரைச்செடுத்தா பச்சை மிளகாய் தேங்காய் துவையல் ரெடி. இந்த லஞ்சு காம்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அன்டில் தென், இது உங்கள் பெல் குக்கிங். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வரட்டா.